ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் சொல்லியாச்சு. நம்ம சங்கர் பாட சினிமா மாதிரி தான், மிகப்பெரிய பிரம்மாண்டமாக தான் இருக்கும். எது எடுத்தாலுமே பிரம்மாண்டம் தான். மிகப்பெரிய மாயை, நம்மளுடைய ஆசைகள் மாயையால் தூண்டப்படுகிறதுன்னு சொல்லுவோம். நம்மளுடைய ஒரு ஜாதகத்தில் ராகுவோட நிலையை வச்சு தான் நம்மளுடைய ஆசைகளோ அல்லது எண்ணங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சிடலாம் ஜாதகத்தில். அது ராகு இருக்கக்கூடிய வீடு, அதனுடைய தன்மை, சுபத்துவம் பாபத்துவம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான தன்மைகளை வச்சு நம்மளுடைய ஆசைகளை கண்டுபிடிச்சிடலாம். சரி, இது ஆசைகள் மட்டும்தான் இல்லை, அதை அடையமா மாட்டோமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அந்த ராகுவோட நிலைப்பாடு தேவை. ஏன்னா மிகப்பெரிய கோட்டீஸ்வரராக வந்தவங்களும் ராகு தசையில் தான், மிகப்பெரிய சாதனையாளர்கள் வந்ததும் ராகு தசையில் தான். இந்த ராகுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு தசையில், ராகு நல்ல நிலைமை ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய வைராக்கியத்தை கொடுப்பாரு. தன்னம்பிக்கை, வைராக்கியம், தன்னம்பிக்கை, முயற்சி, இது மூன்றுமே இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்க நல்ல பெரிய லெவலில் முன்னுக்கு வருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் ராகு நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சரியில்லாத நிலைப்பாடில் இருந்தார் அப்படின்னா, நம்ம உச்சாணி கொம்பலே இருந்தாலும் சரி, அதை ரோட்டுக்கு கொண்டு வரதுக்கு விடமாட்டார். ஜெயிலுக்கு தள்ளுறது, குற்றம் செய்கிறது, தண்டனை அனுபவிக்கிறது, இது எல்லாமே ராகுவோட நிலைப்பாடு. ஸோ ஒரு ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காரு அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுமா வேறாதா அப்படின்றத நாம் சொல்ல முடியும். அப்போ ராகு எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். சரியா? வாங்க நம்ம ஒவ்வொரு கட்டத்திலையும் ராகு இருந்து